நிஷிமுரா எப்பவுமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கால. சரியா சொன்ன. அவ வந்தாலே மரணத்தின் நிழல் தான். அச்சச்சோ, காலங்காத்தாலே ஓமக்குட்டியா குளிச்சேன். ஒழுங்கா அவகிட்ட இருந்து தள்ளியேறு, இல்லன்னா ஏதாவது சாபம் விட்டுற போறா. குட் மார்னிங். ஷூ ஷூ மரணத்தின் நிழலா?がることに慣れすぎてた日常の繰り返しの中ふわり風が吹いた暗黙のルールなんてまるでなかったようなイノセント諦めてた心に淡く笑顔灯る君の気持ちまっすぐに受け取る資格すらないって本当はすごく嬉しいんだよ言葉にできなくてどんな瞬間も気づけば君のこと思い浮かべ昨日より自分のこと好きになってくありがとうって言葉じゃ乗せきれない感情に振り回される今が続けばいいのにな。குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். ஏய், குட் மார்னிங். நேத்து நைட்டு நீ அந்த டிராமாவை பாத்தியா? அந்த மரணத்தின் நிழல் இந்த புக்க தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. நீ நிஷிமுராவையா சொல்ற? அத தொடாத, அப்புறம் அவ சாபம் உனக்கு ஒட்டிக்கும். நிஷிமுரா பக்கத்துல வந்தாலே மரணத்தின் நிழல் வந்த மாதிரியே இல்ல. பாரு, அவ அப்படிதான் இருக்கா. அங்க பாரு, அவ அந்த கோல்டு ஃபிஷ்க்கு சாபத்தை கொடுத்துட்டு இருக்கா. அடேங்கப்பா, இது பெரிய கொடுமைதான். அத நீ பாக்குறதுக்கு அப்படியே பிரானா மாதிரியே இருக்குல்ல, பாரு. நான் இந்த கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கேன். சோ எனக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. ஆனா நிஷிமுராவை எதுக்காக எல்லாரும் அந்த பேரை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான நிக்நேமா இருக்கு. நிஷிமுரா! அட, நீயா என்ன கூப்பிட்ட? ஹேய், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். சரி, என்ன விஷயம்? உன்னை எதுக்காக எல்லாருமே மரணத்தின் நிழல்னு கூப்பிடுறாங்க? அது எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை என் கண்ணை பார்த்து அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டெட் ஃபிஷ்ஷோடைய கண்ணு மாதிரி என் கண்ணு இருக்குல்ல. அப்படியா? அப்ப நீ ரொம்ப ஸ்பெஷலானவன்னு சொல்லு. ஆமா ஆமா, இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வா போல, இது ரொம்ப நல்லா இருக்கு. எங்க பாரு, மத்தவங்கள மாதிரியே நீயும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும். இல்லனா என்னோட சாபம் உனக்கு ஒட்டிக்கும். என்ன சொல்ல கேட்கவே சூப்பரா இருக்கு. ஒருவேளை நீ என்கிட்ட வந்தாலோ இல்ல நீ என்ன தொட்டாலோ மோசமான சாபம் உனக்கும் வந்துரும். மோசமான சாபமா? ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம், ஆனா ஏன் உன்னை பார்த்து பயப்படுறாங்க? பிரமாதம். எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு.
இதுல பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன நீ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா? உன் பவர் மட்டும் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா எதுக்காக? ஏன்னா இத கேட்கவே மாசா இருக்கு. நீ எந்த தப்பு பண்ணலனாலும் கடைசில எல்லாரும் உன்னதான் குறை சொல்லுவாங்க. உன்னோட அசாதாரணமான பவரோட ப்ரூஃப் அது. பவரா? இங்க கொஞ்சம் பாரு, நீ என் கைய தொடுவியா? எதுக்காக? அப்புறம் எல்லாரும் உனக்கு சாபம் பிடிச்சிருச்சுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, பண்ணட்டும். பரவாயில்ல, பண்ணட்டுமா? அப்புறம் உன்னை எல்லாரும் மரணத்தின் நிழலோட ஃப்ரெண்டுன்னு கலாய்ப்பாங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. நீ என்கிட்ட நல்லா பேசுறது எல்லாரும் பார்த்தா உன் மனசு நோக்குற மாதிரியும் பேச வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல, அவங்க பேசட்டும். என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட க்ளோஸ் ஆகணும் நிஷிமுரா. எல்லாம் எப்படி இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வந்திருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே தெரியல போல. அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஹேய் வாங்க எல்லாரும் போய் ஃபுட்பால் விளையாடலாம். ஹேய் வாங்க வாங்க வாங்க. நிஷிமுரா, நிஷிமுரா நில்லு. நாம 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு நடந்து போலாமா? ஹேய் ஜாலி 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 ஜாலி. அங்க பாருங்க, அந்த புது பையன் மரணத்தின் நிழல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். போச்சுடா, அவனுக்கு இவ சாபம் தான் கொடுக்க போறா. என்ன மன்னிச்சிரு, நான் வீட்டுக்கு தனியாவே நடந்து போய்க்கிறேன். என்ன அப்படின்னா நான் யாரோட என் வீட்டுக்கு நடந்து போவேன்னு சொல்லு. எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. ஆனா நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணிருக்கேன் இல்லையா? நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்சா மரணத்தின் நிழலோட ஃப்ரெண்டன் கலாய்ப்பாங்கன்னு சொன்னல. என்ன அப்படியா சொல்லுவாங்க? எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன அவங்க உன்னோட ஃப்ரெண்டுனே சொல்லட்டும். நீ ரொம்ப வினோதமானவனா இருக்க. உனக்கு அப்படியா தோணுது? ஏய் புது பையா, அங்கே நில்லு. கிட்டக்கபா, நீ வீட்டுக்கு எங்க கூட தான் நடந்து வரணும். அந்த மரணத்தின் நிழல் பொண்ணு கூட நடந்து போக கூடாது. நான் வேணா எங்க ஸ்கார்பியன் கேங்ல கூட உன்னை சேர்த்துக்கிறேன். நிஜமாவா? இது உண்மையிலேயே சூப்பர் தான்ல. மரணத்தின் நிழலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இல்ல, நான் உன்னை பத்தி தான் சொல்றேன். நீ மட்டும் எங்க கேங்ல ஜாயின் பண்ணிக்கோ. அது எப்படி? இந்த புது பையனுக்கு கண்டிப்பா நட்டு கண்டுருச்சு. வீட்டுக்கு போகும்போது மரணத்தின் நிழல் கூட எல்லாம் யார் நடந்து போவா? ஆனா நான் இவ கூட என் வீட்டுக்கு நடந்து போகணும்னு தான் ஆசைப்படுறேனே. பரவாயில்ல, இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நிஷிமுரா, நீயுமா? தனியா இருக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. எனக்கு அது பழகிடுச்சு. உன் காதுல விழுந்துச்சுல, அவளுக்கு இதெல்லாம் பழகிடுச்சுன்னு அவளே சொல்லிட்டா. ஒழுங்கா நீ எங்க கூட வீட்டுக்கு நடந்து வா. ஆனா இங்க பாரு கிட்டக்கவா, நீ வெறும் சாதாரண மனுஷன் தானே. அதுல இப்ப என்னடா தப்பு இருக்கு? அப்படின்னு பார்த்தா இதோ இந்த நிஷிமுரா கூட ஒரு சாதாரண மனுஷிதான். நிஷிமுரா ஒரு மரணத்தின் நிழல் தானே? அப்படின்னு தானே நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன ஆச்சு? இப்பதான் எனக்கு புரியுது. நிஷிமுரா ரொம்ப கூலானவ, அதனால தானே அப்படி சொல்றீங்க. அதான் நான் நிஷிமுராவை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அட, உனக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை நான் மரணத்தின் நிழலா இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? என்னோட பார்வை அந்த மாதிரி இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. என்ன நிஜமாவா? ஆனா எனக்கு உன்னோட கண்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது ரொம்ப கூலா இருக்கு. அது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு நிஷிமுரா. தேங்க்யூ.
ஆ? ஓ, நீ இங்கதான் நின்னுகிட்டு இருக்கியா? உன்னை மறந்து போயிட்டேன்ப்பா. என்கிட்ட திமிரு காட்டுறியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? போதும் போதும் விடு, வா நம்ம கிளம்பலாம். அவங்க 2 பேருமே வினோதமானவங்க தான், அவங்கள தனியா விடு. இங்க பாரு, உன்னால எங்களை தோக்கடிக்க முடியாது. ஆ, அப்ப இவ்வளவு நேரம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டா இருந்தோம், எனக்கு அது தெரியவே இல்லப்பா. ஆ, அட நிஷிமுரா, நீ எதுக்காக இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? அது அது வந்து அது என்னன்னா பாய் பாய் கிட்டக்கபா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் உன் மேல செம்ம கடுப்புல இருக்கேன். நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? வாவ், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஷிமுரா, நீ ரொம்ப கூலானவ. நம்ம இனிமே வீட்டுக்கு ஒன்னாவே நடந்து போலாம். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஆனா எதுக்காக இப்படி கைய பிடிச்சுக்கிட்டு போகணும்? ஏன்னா நான் உன் கைய புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா உன் சாபம் இல்ல எனக்கு வந்துரும்ல, அதான். உனக்கு பிடிக்கலனா சொல்லு, நான் விட்டுறேன். தாராளமா பிடிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்ல. உன்ன மாதிரியே ஒரு மரணத்தின் நிழலாகணும்னு ஆசையோட இருக்க நிஷிமுரா. அக்கானே, அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் எப்படி போச்சு? ஆ. அதாவது உனக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் ஒழுங்கா பழகுறாங்களான்னு கேட்டேன். எதுவும் இல்ல, நல்லாதான் போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நான் வீட்டுக்கு வந்தாலே எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கேன். அச்சச்சோ, மரணத்தின் நிழல். டேஞ்சர், டேஞ்சர். பேரியர், பேரியர். பிரமாதமா இருக்கு. குட் மார்னிங் நிஷிமுரா. குட் மார்னிங். இன்னைக்கும் ஃபுல் எனர்ஜியோட இருக்கியா? நான் எப்பவுமே அப்படிதான். அதெல்லாம் இருக்கட்டும் நிஷிமுரா, நான் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே என் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருக்க எல்லாராலையும் அந்த பேரியரை யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்றியா? பேரியரா? அதான் எப்பவுமே அவங்க பேரியர் பேரியர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஆ, ஆ, அது வந்து அவங்க ஒரு கேம் மாதிரி விளையாடுவாங்க. முட்டாள்தனமா இருக்குல்ல, என் சாபத்துல இருந்து தப்பிக்க பேரியர் உருவாக்குறாங்களாமா. ஒரு நிமிஷம் இரு. பேரியரை உருவாக்குறத ஒரு கேம் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த பேரியர்ங்கிறது ஒரு அட்வான்ஸ் லெவலா இருக்கும். நானும் எத்தனையோ வாட்டியா அதை யூஸ் பண்ண நினைச்சிருக்கேன், ஆனா என்னால முடியல. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கியா? ஆமா, இங்க இருக்க எல்லாரும் எப்படி பேரியரை உருவாக்குறாங்க? ஹே, இல்ல 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 இல்ல. அதாவது என் பழைய ஸ்கூல்ல இருக்கவங்க யாராலையும் இந்த மாதிரி பேரியரை உருவாக்கவே முடியாது, தெரியுமா? அப்படியா சொல்ற? நீ எல்லார்கிட்டயும் நல்லா பேசி பழகு போலயே. ஆமா, எங்க மொத்த ஸ்கூல்லயும் 30 பேர் தான் இருப்போம். அதனால எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸா? ஆனா எனக்கும் அந்த பேரியரை யூஸ் பண்ணணும் போலவே இருக்கு. கேட்கவே சூப்பரா இருக்கு. என் முன்னாடி ஒரு செவர் இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கணுமா? யாராவ யூஸ் பண்ற? கண்டிப்பா நீ சீக்கிரமே பேரியரை யூஸ் பண்ண கத்துப்ப. அதை யூஸ் பண்ணா நம்ம பேசும்போது யாருமே கிண்டல் பண்ண மாட்டாங்க. எதுக்காக? என்னன்னா, ஒரு பேரியர் மரணத்தின் நிழலோட சாபத்தை தடுத்துரும். ஆனா நான் உன் கூட இருக்கும்போது எதுக்காக பேரியரை யூஸ் பண்ணணும்? எனிமே அட்டாக் பண்ணும்போது தானே நம்ம அதை யூஸ் பண்ணணும். நான் உன்னை எதிர்த்து அதை யூஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லையே. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஃப்ரெண்ட்ஸா? அக்கானே, உனக்கு ஸ்கூல்லாம் எப்படிம்மா போகுது? எல்லா வழக்கம் போலதான். ஓஹோ, அப்படியா? ஸ்கூல்ல உனக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் என்னுடைய வீட்ல போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். அக்கனே, கவலைப்படாதீங்க, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் அது போய் கிடையாது, அது உண்மையாயிடுச்சு.
ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன தப்பா எடுத்துக்காத, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அட, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன்னை விட நான் தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இப்ப நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல. அட கடவுளே, தக்காதா ரொம்ப வாவ் 7.3 பிரமாதம். என்ன விட ஸ்பீடு, கிளாஸ்லயே நீ தான் ஸ்பீடு. தேங்க் யூ so much ஹீனோ. தக்காதா ரொம்ப அமேசிங்கா இருக்கும். சூப்பர். நீ நிஜமாவே அசத்திட்ட தெரியுமா? என்ன ஏன் அப்படி பாக்குற? சாரி காசஹாரா. எனக்கு சாபம் கொடுக்க பாக்குறியா? கிளாஸ் முடியற வரைக்கும் நம்ம எல்லாரும் டாட்ஜ் பால் விளையாடலாம். ஏய், சூப்பர். என்ன இவ்வளவு அசால்ட்டா த்ரோ பண்ற? இந்த மரணத்தின் நிழலை இத வாங்கிக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத நிஷிமுரா. பால் ஸ்பீடா வரலாம், ஆனா எனக்கு டாட்ஜ் பால் விளையாட நல்லா தெரியும். தக்காதா! எனக்கு தெரிஞ்சு இனி தக்காதா ஆபீஸ்ல தான் இருப்பான். ஒருவேளை இது அவளோட சாபமா இருக்குமோ? நான் நினைச்சு நீ சொல்லிட்ட. தக்காதா கொஞ்ச நாளாவே அவ கூட தானே சுத்திட்டு இருக்கான், நிஷிமுரா கூட. தக்காதாக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் அவன் மேல இருக்கிற அக்கறையினால அவனை பார்க்க வரல. நான் ஜஸ்ட் இத அவன் கிட்ட கொடுக்கதான் வந்திருக்கேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீயா? அது ஒண்ணுல. ஆ, ஆ, தங்கதா, நான் உனக்காக லஞ்ச்ல இருந்து கஸ்டர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். வா. ஹேய் ஹீனோ. பரவாயில்லையே, நீ இவ்ளோ தேறிட்ட. எனக்கு இப்போ இதை விட்ட வேற வழி இல்ல. இத கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? வேற எங்கேயாவது உனக்கு அடிபட்டிருக்கா? உன்னை வேணா உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் வீட்டுல விட்டுறவா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீயே பாரு. ஏய், என்னையே தூக்கிட்டியா? எப்படி சூப்பரா இருக்கா? அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நான் உள்ள போனா அது நல்லா இருக்காது. ஏய், மரணத்தின் நிழல். அச்சச்சோ, அம்மா இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வா முதல்ல போயிடலாம். நான் முதல்ல வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த பிரிண்ட். ஆனா நான் இப்போ உள்ள போனா இவங்க வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்களே. இன்னைக்கு நான் அதிகமா யார்கிட்டயும் பேசவே இல்லை. இது ரொம்ப வினோதமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இருந்ததே கிடையாதே. எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்க போறேன். எதுக்காக நீ வந்து என்ன பார்க்கவே இல்லை நிஷிமுரா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? நீ வெளியே நிக்கிறேன்னு சொல்லி ஹீனோ கிளம்ப போதுதான் என்கிட்ட சொன்னா. நீ வருவ நான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ உள்ள வரவே இல்ல. அடே ஈனோ, இங்க பாரு, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. இந்த பிரிண்ட் அவுட் கொடுக்க தான் நான் வந்தேன். என்ன அவ்வளவுதானா? உன்கிட்ட நான் என் மூணாவது கண்ணை பத்தி சொல்லலாம், நான் அவளோட இருந்த தெரியுமா? அப்ப பால் எனக்கு அங்கதான் பட்டுச்சா? இப்போ நீ நல்லா தானே இருக்க? இது ஒண்ணும் பெரிய காயெல்லாம் கிடையாது. தூக்கம் வருதுன்னு படுத்து தூங்கிட்டா, அப்படியே பார்த்தா கிளாஸே முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. இவங்க உள்ள வாட்டர் கூலர்லாம் வச்சிருக்காங்க. வா, நம்ம உள்ள தண்ணி குடிச்சிட்டே பேசுவோம். ஆனா நீ கூட தனியா இருந்தனா எல்லாரும் வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. எந்த மாதிரி வதந்தி? அது அது வந்து மரணத்தின் நிழலுடைய சாபம் இவனுக்கு அதிகமா வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஓ, நம்மள பத்தி அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல.
உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது அது எனக்கும் அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹேய், இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? என்னதான் குடிச்சாலும் இந்த தண்ணி டேஸ்ட் வராது. ம். இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. நிஷிமுரா, நீ வந்து என்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உன் கூட பேசுறது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை, வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே எல்லாம் சரியாயிடுச்சு. உன் கூட பேசுறது ரொம்பவே ஃபன்னா இருக்கு நிஷிமுரா. உண்மையிலேயே நீ ரொம்ப பெஸ்டானவ. உண்மையை சொல்ல போனா அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன என்ன நிஜமாவா? ஆஹா! என்ன மரணத்தின் நிழல்னு சொல்றதோ இல்ல என்ன பத்தி ரூமர்ஸ பரப்புறத பத்தியோ நான் இனி எப்பவும் கவலைப்பட போறதில்ல. 吹き抜ける風なら行く先を知っているだろうか名前のない出会いの続きを明日を運命を 胸に耳を当ててありえないほどの音がするどこにも載ってない感情甘くて苦くて正体は何気ないことから深読みしてみたりねつかず離れず思う今日まできっと誰も知らないその笑顔見つけてしまったから変わる変わる人の中君が光を放っていたの巡る巡る季節にもうずっと変わらない心で揺れる揺れる瞳に追いつり始めた新たな世界そっと隣り合う心ねいつか重ねたい心ね ஆமா, என்ன என்ன இதெல்லாம்? ஓ, என்னை மன்னிச்சிரு. அவங்க என்ன கலாய்க்கிறதுக்காக தான் இப்படி எழுதி வச்சிருப்பாங்க. நீ இப்போலாம் என் கூட க்ளோஸா இருக்கல, அதான். ஆமா, இதெல்லாம் உண்மையா என்ன? இது சூப்பரா இருக்கு. நீ எதுக்காக இவ்வளவு சந்தோஷப்படுற? என்ன இது உனக்கு கூலா இல்லையா? ஏன்னா நாம தான் மரணத்தின் நிழல்கள். எல்லாரும் என்ன இப்போ ஒரு மரணத்தின் நிழலை ஏத்துக்கிட்டாங்க. ஏய், நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி இல்லையா?